வேணான்னு சொன்னா நான் வெட்டினா ரத்தம் வரும் சுட்டா யுத்தம்னு சொல்லி 2 பேர் போய் செத்து போயிட்டானுங்க enemy கிட்ட. நான் இப்போ அவனை தூக்கி விட்டு ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஜோன்ல ரிவே பண்றதுலாம் நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன். ஆனா மெடிட்டு இருந்தா போதும், எத்தனை ரிவே வேணா லாஸ்ட் ஜோன்ல நம்ம பண்ணிடலாம். இப்போதான் ஆகாயத்துல இருந்து ஆந்தி வேலை இறங்கிட்டு இருக்கானுங்க. எப்படியாவது இவனுங்க போய் அடிக்கணும். அதுக்குள்ள ஒருத்தன் செத்து போயிட்டான். ரிவே பண்றது வேஸ்ட்னு நினைக்கிறேன். இந்த தற்கூரிங்க அடிக்கவே மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஹெல்த்தும் ஜோனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு. மெடி போட்டு ஹீல் பண்ணிட்டு ஜோனுக்குள்ள நம்ம போயிட்டே இருக்கோம். நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு போராடணும், முடியலனாலும் போராடணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த மேட்ச் போயா கிடைக்கும். சுத்தி ஸ்குவாடா தான் இருக்கானுங்க. எல்லா பக்கம் எனிமீஸா இருக்கானுங்க. 2-3 பேர் இருந்தா பரவாயில்ல, 2-3 ஸ்குவாடே இருக்கு. பாத்தீங்கன்னா உசுரை கொடுத்து ஜோனுக்குள்ள போய் தூக்கிட்டு வந்த 2 டீம்மேட்மே செத்து போயிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தான் அலைவில் இருக்காரு நம்ம டீம்மேட். இன்னொன்று நம்ம இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்த ஒரு டீம்மேட்டும் முடிச்சு விட்டானுங்க. மச்சி யூ-டர்ன் போடு, போய் ரிவே பண்ணணும். என்ன பண்றதுன்னே தெரியல. தற்புரிங்க லாஸ்ட் ஒன்லி செத்துக்கிட்டே இருக்கானுங்க. அங்க ஒரு 200 டோக்கன் இருக்கு, பிடிச்சிட்டு போய் எல்லாரும் ரிவே பண்ணியே ஆகணும். இன் திஸ் பிளேஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஜோன் பிளஸ் எனிமீஸ் அட்வான்டேஜ் மெனி மோர் காயின்ஸ் ஆர் தேர். நம்ம கிட்ட நிறைய காயின் இருந்தாலும் நம்ம டீம்மேட்ஸ் ஃபுல்லாக தூக்கியாச்சு.